சில கம்புகள் தான் திரும்பி வரணும் அப்படின்றது. சரிங்களா? இத குலோத்துங்க சோழியில் அமைக்கக்கூடியதாக விளங்கியவர். சரிங்களா? ஜே சேகா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன். ஜே சேகா ஜே சேகா ஏமுள்ளார் சேர்க்கிறார் கம்பன். ஏமுள்ளார் சேர்க்கிறார் கம்பன். ஏமுள்ளார் சேர்க்கிறார் கம்பன். அதாவது நம்ம சிலபஸ்ல வந்து முன்னாடி அளவுக்கு இலக்கணம் இலக்கியம் கிடையாது. கேட்கிற இலக்கணமும் டெப்தா தான். சாரி, இலக்கியமும் டெப்தா தான். இலக்கியமும் இலக்கியம் எல்லாமே டெப்தா தான் இருக்கு. எங்க இருந்து கேட்கறாங்கன்னு தெரியலாம். ஒரே வார்த்தை சொல்லுங்க. கலை இலக்கியம் மாதிரி இக்கலை இலக்கியம் முறையிட்டாங்க. சரிதானே? அதான் பார்க்க வச்சுக்கீங்க. வச்சுக்கீங்க. ஜெயசேகா எங்குள்ளார் சேர்க்கிறார் நம்ம எங்குள்ளார் சேர்க்கிறார். சரிங்களா? இதெல்லாம் பிறகு வச்சோம், இதெல்லாம் பிறகு வச்சோம், மூன்றாம் பிறகு வச்சோம். உங்க புக்ல கூட ஒரு இடத்துல இரண்டாம் பிறகு வச்சோம் வார்த்தை 10வது வகுப்பு வாங்கிறாங்க. 2வது வகுப்புல 2வது வகுப்பு வச்சோம். சரியா? ஒன்று தான் போக்குவரத்து 9 போக்குவரத்து 2 போக்குவரத்து 3 10வது தமிழ் பழைய புத்தகத்துல 2ஆம் குலோத்துங்க சோழனிடம் கம்பர் பணியாற்றினார் அப்படின்னு இருக்கு. இங்க குலோத்துங்க சோழனிடம் பணியாற்றினார் இருக்கு. இருக்கா இல்லையா? ஓகே. திருவெண்ணநல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்கப்பட்டார். சடையப்ப வள்ளல்னு ஒருத்தர் இருந்தாரு. சடையப்ப வள்ளல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரால் ஆதரிக்கப்பட்டவர். அவரால் ஆதரிக்க பெற்றார். இவர் ஆதரிக்க பெற்றார். சடையப்ப வள்ளல் அவருதான் வள்ளல். சரிதானே? அவரு கம்பர் ஆதரிச்சாரு. சரிதானே? இவர் கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் கம்பர் எனவும் போற்றப்படுகிறார். இவரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. எட்டாம் நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு. எக்ஸாம்பிள் கேட்கலாம். யாராவது 12ஆம் நூற்றாண்டு கேட்கிறார். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு பார்க்கலாம். இளங்கோவடிகள் யாருங்க? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டு இதெல்லாம் போடுறாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க முன்னாவே இருந்தாங்கதான் பார்த்தேன். மனமேகலையும் சிலப்பதிகாரமும் அதெல்லாம் 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு. சரிதானே? வடமொழியில் வான்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தகுதி தமிழில் கம்பர் எழுதியதை கம்பராமாயணம். இரண்டே வால்மீகி ஒருத்தர். சரிங்களா? அவர் என்ன பண்ணாரு? வடமொழியில் எழுதிட்டாரு. ராமாயண வடமொழி எழுதிட்டாரு. அதை தழுவி தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல. மொழிபெயர்ப்பு வெளியிடணும். சரிங்களா? அதை தழுவி தமிழ்ல எழுதிட்டாங்க. தழுவி என்ன பண்ணிருந்தாங்க? தமிழ் எழுதிட்டாங்க. அதுதான் கம்பராமாயணம். கம்பர் இந்த நூலுக்கு ராமாவதாரம் என்றே பேரிட்டாரு. தான் கம்பர் 4 பேர் இருந்தாரு. பிரம்மாவதாரம் தான் பேர் வச்சு. இது பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரணி காண்டம், கிருஷ்ணா காண்டம், சுந்தர காண்டம் என 6 காண்டங்களை கொண்டது. காண்டம் காலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரணி காண்டம், கிருஷ்ணா காண்டம், சுந்தர காண்டம். வால்சு வச்சீங்க. வால்சு வச்சீங்க. பாலகாண்டம், அயோத்தி காண்டம் முதல்ல பிரியா, அடுத்தது வெளியா. சரிங்களா? பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரணி காண்டம், கிருஷ்ணா காண்டம், சுந்தர காண்டம், திருமாண்டம். சரி. சரி. அப்படி 7வது காண்டம் 6 காண்டம் தான். இது 7வது காண்டம் வந்து காரணம் 7வது காண்டம் அவர் எழுதிய என்ன காண்டம்? உத்தரகாண்டம். சரியா? கம்பராமாயணத்தில் பாலகீழத்தில் வாசப்படலாம் இங்க வந்திருக்கவை. சரிதானே? தாமரை மற்றும் இளா விளையாட்டுடையவர். விளையாட்டுடை யாரவர் தலைவர் அண்ணாவுக்கே சரணாகிறது. உலக உயிர் அழகியும் படைத்தும் காத்தும் அழித்தும் அவற்றை அளவற்ற திருவிளையாடல்களை இடையிலாது முடிவவர் இருக்கிறார். உலகத்தை உருவாக்குறது, உயிரை உருவாக்குறது, அழிக்கிறது, காக்கிறது எல்லாமே இறைவனுக்கு செய்கிறது. அவர் நமக்கெல்லாம் தலைவர். நமக்கெல்லாம் தலைவர். அத்தகைய இறைவனையே நாம் அடைகலமாக நாமம் அடைகலமா வருவோம். இல்ல சிறப்பு சொற்பொருள் உண்டு. சரியான சொற்பொருள் உண்டு. உலமாக்கள்னா
உண்டாக்குதல், படைத்தல், சரிங்களா? இலக்கண குறிப்பு உலமாக்களுக்கு தொழில் பயிரை, சரிங்களா? என்னதுங்க தொழில் பயிர். நிலைபெறுத்தல்னா பார்த்தல், தீக்கல்னா வெளித்தல், நீங்களானா இடைவிடாதவர், அழகிலானா உலகற்ற, இன்னவர்னா அத்தகைய இறைவர், தலைவர்னா இறைவர், இறைவன் ரசிக்கும், சரண்னா அழைக்கிறேன், என்னதுங்க உடைகளும் உடனே அதாவது பாத்தீங்கன்னா இலக்கண மொழியில் கொடுத்துருக்காங்க, யாவையும் வெளி கொடுத்துருக்காங்க. வந்துச்சுன்னா ஒரு சொல்லு அது பேர் என்னங்க முற்றுமை, இன்னும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க முற்றுமை, ஆக்கல் நீக்கல் விளையாட்டு, இதெல்லாம் என்னதுங்க தொழிற்பெயர், விளையாட்டு வரும், சரிங்களா? அன்பிகிதி வந்தால்தான் நீங்க தொழில் பெயர் கிடையாது, விளையாட்டு அப்படிங்கிறது என்னதான் தொழில் பெயர் தான், என்னதாங்க தொழில் பெயர் தான், சரிதானே? அடுத்து என்ன இருக்கு, அழகிலா விளையாட்டுடைய இருக்கு, அழகில்லாத விளையாட்டு வந்துருக்குமா, அதனால தா கெட்டிருக்கு. அதனால அதை என்னன்னு சொல்றாங்க, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சு, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், எப்படியே சொல்லியிருக்கேன். ஒரு ஓடிய குதிரை, ஓடிய குதிரை இல்ல ஓடிய குமார், இவங்கெல்லாம் சொல்லியிருக்கேன், சரிதானே? படித்து வென்றான், படித்து வென்றான், அவனுடைய உச்ச சொல்லுக்கு பின்னாடி வந்து ஒரு வினையையும் ஒரு வினை சொல்லையும் பேர் சொல்லையும் பொருத்தி பார்க்கணும், பொருத்தமா இருக்கா? ஓடிய குதிரை குதிரைங்கிறது இல்ல ஓடிய குமார் பொருத்தமா இருக்கு, அது பெயரச்சம். ஓடிங்கிறது என்னதுங்க பெயரச்சம், புரியுங்க? ஓடிங்கிறது ஓடியங்கிறது வந்து பெயரச்சு, ஓடிய குமார் பொருத்தமா இருக்கு, சரிங்களா? ஓடிய வென்றான் பொருத்தமா இருக்கா? ஓடிய வென்றான் பொருத்தமா இருக்கா? இல்லை, அதுங்க பொருத்தமா இல்ல. ஓடிங்கிறது கிடையாது, வெளியேற்ற கிடையாது, பெயரச்சம் தான், அதுதான் பெயரச்சம் தான், சரிங்களா? படித்து குமார் என்னமாக்கா புரியும், படித்த குமார் அது பொருத்தமா இருக்கா? இருக்கு. படித்த குமார் தேர்வில் தேர்ச்சி பெற்றார், பின்னாடி வருவான் இருக்குவான். இங்க படித்த குமார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க படித்தங்கிறது பெயரச்சம், படித்தங்கிறது பெயரச்சம், சரிங்களா? அதே சமயத்துல படித்த வென்றான் பொருத்தமா இருக்கா? இல்ல. படித்த வென்றான் பொருத்தமா இருக்கான்னா இல்ல, சரிங்களா? படித்து வென்றான் பொருத்தமா இருக்கா? இருக்கு. படித்து வென்றான், படித்து வென்றான், படித்து வென்றேன், படித்து வென்றேன், பொருத்தமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க சொல்லியிருக்காங்க அழகில்லாத விளையாட்டு, அழகில்லாத விளையாட்டு, அழகு இருந்துச்சுன்னா அது வந்து இது, அது வந்து என்னதுங்க பேரச்சமா இருக்கும். இங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அழகில்லாத அப்படின்னு அங்க தா இருந்தது, அழகில்லாத என்ன இருந்துச்சு, தா இருந்தது, தா கெட்டு போயிருச்சு, அதனால அது என்னதுங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், என்னதுங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், சரிங்களா? அதனால வந்துச்சு அழகில்லாத, அழகில்லாத அழகில்லாத அதனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், புரியுதாங்க? ஏன் பெயரச்சம், ஏன்னா புரியுதா இல்லையா? புரியுதாங்க? ஒரு டீட்டெயில் என்ன படிக்கணும், ஒவ்வொன்றும் படிக்கணும், வகுப்பு உலகமா படிக்கணும், சரிதானே? அப்பதான் உங்களுக்கு புரியும். உடையாறுன்றது உடை பிளஸ் ஈ பிளஸ் ஆறுன்றது, உடைங்கிறது பகுதி, ஈங்கிறது சந்தி, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விடுக்கும், சரிங்களா? படித்தார், சரிங்களா? படித்தாருங்கிறது படித்தார்கள் அது மாதிரிலாம் வரும்ல, ஒரு சில படித்தான் அப்படின்னு இருக்கு, படித்தார் போது மரியாதை கதை தான் ஆரம்பிச்சாங்க, சரிதானே? ஆனா இங்க வந்து உடையார் அப்படிங்கிறது வந்து பலரை குறிக்கணும், பொதுவாக குறிக்கல, சரிதானே? புரியுதாங்க? படித்தாருன்னா அந்த இடத்துல கூட வந்து
நம்ம படித்தான் அப்படிதான் பார்ப்போம். ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது. உடையார்னா பல பேர் அதாவது குறிக்கிறது. சரிதானே? உடையவர் அப்படின்னு சொல்லு. அது திருக்குறள் இருக்கு. என்ன இருக்குதுங்க? திருக்குறள் இருக்கு. இருக்கா? ஒரு இன்வெர்டில் எதுவும் மிஸ் பண்ணீங்க? ஓகே. அதுல குறைவிடமே இருக்கு. என்ன இருக்குதுங்க? குறைவிடமே இருக்கு. அகழ்வாரின் தங்க மேலும் போல தம்மை ஈழ்வார் பொருட்கள் எப்படி அதன் மீது நின்று கொண்டு அதனை தோன்றுவதையும் பொறுத்து கொள்கிறது. ஜேசி இருக்கு. அது பூமி மேலதான் நிற்கும். பூமி மேல இருந்தா புலி பறிக்கும். ஒரு மனிதன் இருக்கான். பூமி மேலதான் நிற்பான். பூமி மேல இருந்தே பூமியை வெட்டுவான். புலி பறிப்பான். சரிங்களா? ஆனா பூமி என்ன பண்ணுறது? என் மேல இல்லையா வெட்டுற நீ சரியா இல்லையா? பொறுப்பு கொள்கிறது. நம்மளது பொறுப்பு கொள்கிறது. அதுக்குள்ள நாம என்ன பண்ணோம்? நம்ம இயல்பு வரையும் பொறுத்துக்குள்ள ஒரே சிறப்பானது இல்லைங்களா? எவ்வளவு கடினமானது. அவர் மட்டும் சொல்லிக்கிறதுல இருக்கும். சரி நம்ம அறிவுக்கா அப்படிங்கிறதான் உணவுக்கா நீங்க முன்னீட்டா கேட்கவும் மாட்டோமா? சாப்பாடதான் சாப்பிடுறியா? உன்னைய பண்ணி சாப்பாடதான் சாப்பிடுவா? நிகழ்வு ஓய்வு எல்லாம் இளமானதில் ஓய்வு காண்பது போல தம்மை இழிவுபடுத்துவதையும் தாம் ஒதுக்குவதை சிறந்த பண்பு சொல்கிறார். அகழ்வாரைனா தோன்றுபவரை, இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர், தலையினா சிறந்த பண்பு. பொருத்தல் தொழில் பெயர். சரிங்களா? கல்வி பெற்று வந்திருக்கு. அகழ்வார், இகழ்வார்லாம் வினையால் அணையும் பேர்கள். ஒரு செயலை செஞ்சாங்களோ அவங்கள குறிப்பிடுது. என் புத்தகம் எங்க அப்படின்னு கேட்பான். என்ன ஏன் கேட்கிற? எடுத்தவனை கேள்வி. என்ன பண்ணுவான்? எடுத்தவனை கேள்வி. சரி, அந்த வினை யார் செஞ்சாலும் அவனை கேள்வி. எடுக்கின்றவனை கேள்வி. அப்ப அகழ்வார் இகழ்வாரெல்லாம் வினையால் அணையும் பேர்கள். பகுபத அகழ்வார், அகழ்வுகள், இன்புகள்வார், மெய்முகள்வார். அகழ்கிறது பகுதி. அகழ்கிறதுங்க பகுதி. பகுதி பகுதி பார்த்தீங்கன்னா எவ்வளவே இருக்கும். எப்படி இருக்கும்? எவ்வளவே இருக்கும். சரிங்களா? பொருத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதனையும் சரிங்களா? இதெல்லாம் புகைப்படிகள்லாம் மிகப்பெரிய அதிகாரம். ஆனா பின்பற்றுறது மிகவும் கடினம். சரிதானே? அது எவ்வளவு மெத்த படித்தவங்களுக்கும் அப்படிதான். இப்ப யாரையாவது திட்டிருப்போம். சரிங்களா? இல்ல நமக்கு ஏதாவது குடும்பம் செஞ்சிருப்பாங்க அவங்க. அதை பொறுத்துக்கிறது நல்லது. ஆனா அதை விட நல்லது அதை மறந்து விடுறது. அதை விட நல்லதானுங்க அதை மறந்து விடுறது. சரி சரி எனக்கு இப்போ நீங்களா என்ன பண்றீங்க? வாரம் வாரம் மறந்துட்டு வரீங்க. சரிங்களா? ஆன்சர் கீ பார்க்கலாம் கேவலம் கேளமா நானும் திட்டுவேன். பொருளும் திட்டுவேன். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பொருட்கள் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனிலும் நன்று அப்படின்னு ஆன்சர் கீ பார்க்க அதெல்லாம் வாங்க திட்டு. சோத்த கிழங்கெல்லாம் வாங்க திட்டு. ஸ்டடி டே ஸ்டடி டே மீண்டும் வேண்டாம் அதெல்லாம் வாங்க திட்டு. எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? புரிஞ்சுக்க மட்டும் இல்ல மறந்து வரீங்க. அது போலதான் இருக்கணும். மத்தவங்க உங்களை திட்டுறாங்கல்ல. சரிங்களா? நீங்க யாருக்கையாவது பேசாம இருக்கீங்களா? அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்ககிட்ட பேசிட்டு அப்படி இருக்கீங்களா இல்லையா? யாராவது இல்லையா? யாராவது இருக்கணும். அவங்க தான் பேச மாட்டேன். இவங்க நான் பேசவே மாட்டேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பேசாம இருந்திருப்பீங்க. டென்த் படிக்கும் போது அவங்க உங்க பேனாவை கேட்காம இருந்திருப்பாங்க. ஏதோ இருக்கும். உடனே கொஞ்ச காலம் பேசாம இருக்கிறது. இப்ப வந்துச்சு. இப்ப நம்ம பேசாம இருந்தோம். ரைட் இருந்துட்டு பரவாயில்ல. 5 வருஷம் கேட்கணும் இல்லையா? அப்ப பொருத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் நன்று. அப்ப என்ன பண்ணிடணும்? மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய குடும்பத்தை பொறுத்துக்கணும். பொறுத்துக்கிறது சிறந்தது. அதை விட அதை மறந்துகிறது இன்னும் நல்லது. சொற்பொருள் பொருத்தெல்லாம் பொறுத்துக்கொள்வது இறப்பினை பிரதித்த குடும்பத்தை இறப்பினா பிறகு செய்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திருக்குறளை கேட்பாங்க. பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் இறப்பினின்னு அன்மை பண்ணி இது எதை குறிக்கிறது? மரணத்தையும் குறிக்கிறது. அதெல்லாம் உடனே ஆன்சருக்கு பார்க்கும்போதும் சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? செய்த குடும்பத்தை செய்த ஒவ்வொரு சொல்லுக்கும் சரிங்களா? ஒவ்வொரு சொல்லையும் கேட்பாங்க. திருக்குறள் எப்படி வேணாலும் கேட்கறாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. சரிதானே? 1330 மனப்பாடம் எழுதிக்கிறது நல்லது. அப்ப மறத்தல் பொருத்தல் இதெல்லாம் தொழில் பெயர்கள். நன்று அப்படிங்கிறது குறிப்பு வெளியிட்டு அது பாருங்க. மறத்தல்லாம் தொழில் பெயர். சரிங்களா? பொருத்துக்கிறதும் நீங்க என்னெல்லாம் பண்றீங்க மொத்தம் தொழில் பெயர். விளையாட்டு தொழில் பெயர்.
இன்மையில் இன்மை விருந்து ஒரு ஆள் வன்மையும் வன்மையும் ஆகும். சொற்பொருள் பரிசு பாருங்க. இன்மைனா வறுமை. இன்மை என்னதுங்க? ஒரு ஆள்னா தவிர்த்தல். ஒரு ஆள் என்னதுங்க? மடவார்னா அறிவற்றார். மடவார்னா யாருங்க? அறிவு இல்லாதவங்க பேர் தான் மடவார். சரிங்களா? ஒரு ஆள்னா தவிர்த்தல். ஒரு ஆள் என்னதுங்க? தவிர்த்தல். இன்மைனா வறுமை. சரிங்களா? இன்மை என்னதுங்க? வறுமை. விடிமைனாலும் வறுமை. விடிமைனாலும் வறுமை. விடிமைனாலும் தானுங்க வறுமை. ஓகேவா? வறுமையால பிடி வாங்க முடியல அப்படின்னு சாப்பிடுறது. வறுமையால பிடி வாங்க முடியல. வறுமையால பிடி வாங்க முடியல. விடிமைனாலும் வறுமை. இன்மைனாலும் வறுமை. இன்மைனாலும் அதுங்க வறுமை. சரிங்களா? நான் இன்று வறுமைன்னு வச்சுக்கீங்க. இன்று வறுமை அப்படின்னு சொல்லுவோம். இன்று என்னதுங்க? இன்மைன்னு அர்த்தம். இன்று வறுமை அப்படின்னு வச்சுக்கீங்க. சரிதானே? இன்றுனா இன்மை. வறுமைனா வறுமைதான். அது தெரியும். வறுமையிலே மிகப்பெரிய வறுமை எது தெரியுமா? உங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்திருப்பாரு. அவரை வரவேற்று உபசரிக்க முடியாத நிலைக்கு தான் வந்து வறுமையே மிகப்பெரிய வறுமை. சரிங்களா? வறுமையிலே மிகப்பெரிய வறுமை எது? வீட்டிற்கு வந்த விருந்தினரை வரவேற்று உபசரிக்க முடியாத நிலை. அதெல்லாம் மிகப்பெரிய வறுமை சொல்லுவாங்க. விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. என் வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வர வேணாம். ஏன்? நீங்க வந்தீங்கன்னா வந்து உங்களால சிரித்து போக முடியாது. சரிங்களா? உங்களால வரவேற்க முடியாது. அஹ் அதான் அதே அது கூட அறிவற்றால் செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை. போன எக்ஸாம்ல கேட்பாங்க. வலிமையிலே சிறந்த வலிமை எதுவும் கேட்பாங்க. வலிமை வலிமையிலே மிகப்பெரிய வலிமை எது? அறிவற்றார் அறிவில்லாதவங்க ஏதாவது செய்யறாங்க பாருங்களேன். அவங்க தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல். சரி, அவங்க தீங்கு எல்லாம் கேவலமா திட்டிருப்பாங்க. சீசினா சொல்லுவான். சரியா? நீங்க உனக்கு நீலாம் படிச்சீங்கன்னா கூட பிச்சை எடுக்கலாம் சொல்லுவாங்க. நீ படிக்க போற வீட்டுல வேலை செய்யக்கூடாதுன்னு கொடுக்க அடிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ற அகாடமிக்கு போறோம் சொல்லியிருப்பாங்க. இதுதானே? நீ எல்லாம் எங்கேயோ வேலை போற அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த அறிவற்றாவுடைய சொற்களை பொறுத்துதான் உண்மையிலேயும் வலிமையிலேயே இலக்கண பெயர் விருது அப்படிங்கிறது பண்பாடு பெயர். ஒரு ஆள் துறையெல்லாம் தொழில் பெயர்கள். ஒரு ஆள் துறையெல்லாம்ங்க தொழில் பெயர்கள். அதை பத்தின எடுத்துக்காட்டு உண்மை இருக்கு. அது நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொருளுடைமை கூட்டி கொடுக்கப்படும். நற்குணங்கள் நம்ம வேண்டி நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் பூர்த்தி கடைபிடித்தல் வேண்டும். சில நம்மளோட பொறுமை இருக்கா? இவரோட பொறுமை இருக்கா? பொறுமை இருக்கா? சரிதானே? அவனுக்கு பொறுமை இழந்துட்டா நற்குணங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும். அப்ப நற்குணங்கள் நம்ம விட்டு நீங்காத இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போட்டி கடைபிடித்தல் வேண்டும். நிறைவுடைமை நீங்காம வேண்டிய நிறைவுடைமை நீங்காம இருக்கணும்னா பொருளிடமே போட்டி கொடுக்கப்படணும். கோபத்துல ஏதாவது பேசணும். ஏதாவது பேசணும். சமீபத்திலாம பேசணும் ஆகும். இப்ப குழந்தைகள் தினம் உடனே தினம் எல்லாம் பத்திரிகளும் நீங்க அம்மா போட்டாங்க கலக இஸ்லாம் போட்டுருக்கலாம். உங்களுக்கு பேக் எல்லாம் கிடையாது. வகுப்புலாம் கிடையாது. ரொம்ப ஜாலியா இருக்கேன். அப்படி மனைவி கேட்டேன் சார். குழந்தைய தினம் வாங்கல. அப்பதான் கேக்குதா? ஏடா பெற்றோர் தெரியும். இங்க வருது அங்க வருது அப்படின்ட்டு ஏமாடு கழுத உனக்கு என்னென்ன வார்த்தைகளுக்கு எல்லாமே சொல்லி என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அதிகமா வளர்ப்போம். சரிங்களா? அதனாலதான் அப்துல் ரஹ்மான் கேட்டாரு, பெண்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு எப்போது குழந்தையை கொண்டாட இருக்கிறது. குழந்தைகள் தினம் உடனே வந்து தாய் தினம் வரும். உடனே அம்மா அம்மா அவங்க எல்லாமே ஏதாவது வருமா? ஒண்ணுமே கிடையாது. நீ அப்படி ஸ்டேட்டஸ் வந்து அது கூட போயிட்டு அம்மாவோட கூட வந்து ஸ்டேட்டஸ் வச்சு அம்மா மேல அனுப்பிச்சுதான் அதுக்கு அடுத்த நாள் கடைக்கு போயிடுவான். நீனே போயிட்டு வா. இந்த பாத்திரத்தை விலைக்கு படிக்க கொடுத்துருக்காங்க. நான் படிக்கிறத அந்த பாத்திரத்தை வந்து உட்காந்துருக்கேன். ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அம்மாவுக்கு. அம்மா ஆடைய பிறகு தர மாட்டோம். அம்மா கிட்ட தரமா சரிங்களா? ஸ்டேட்டஸ் சொல்றீங்க அப்பா ஏற்கனவே அம்மாவை வச்சிருந்தோம்ல. அப்பா போல அன்பு தருத்துவது எதிர்பாரா அன்பு தருத்துவது அப்பா மட்டுமே இல்லாட்டி ஃபாதர்ஸே அப்பா அப்படின்னு வச்சிருக்கோம். அவர் அதை பார்த்து முடிச்சாரு. அவர் ஆண்ட்ராய்டு போன் இல்ல. சரிதானே? அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோமா? பண்ணல. போன் மேல அனுபவிச்சிருக்கோம். அரிசியில கேர் பண்றோமா? கேர் பண்ணல.
முழுமையை கவனிக்கிறது முழுமையை கவனிக்கும். இத அடுத்து பாருங்க, திரைனா சால்வு, நிறைய சால்வை எப்படி டாபிக் வச்சுக்கலாம். நீங்காமை எதிர்மறை தொழில் பெயர். நீக்குதல் அது தொழில் பெயர். இங்க நீங்காமை கொடுத்துருக்காங்க, எதிர்மறை தொழில் பெயர். போட்டி, போட்டிங்கிறது விளையாட்டு, போட்டிங்கிறது சரிங்களா ஒரே வருஷம். போற்றி மகிழ்ந்தேன், போற்றி மகிழ்ந்தேன். சரிங்களா, எங்க அப்பா அவருடைய பெருமையை போற்றி மகிழ்ந்தேன், அம்மாவுடைய பெருமையை போற்றி மகிழ்ந்தேன். வினையச்சம், மகிழ்ந்தேங்கிறது ஒரு வினை. அப்ப போட்டிங்கிறது வினையச்சம். சரிங்களா, அடுத்து பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொருள் வெளியில் பிற செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சங்கம் ஒரு பொருளாக மதிக்க மாட்டார். உங்கள் பொறுப்பு கொள்வதை பொருள் வைத்து மனதில் வைத்துக் கொள்வர், வைத்துக் கொள்வார். பலராக அவங்க இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, என்ன அறிந்த இப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்பயே தீங்கு முடிவு சரிதானே. பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் கண்டிப்பவரை சான்றன் ஒரு பொருட்டாக மதிக்க முடியலாம். உலகம் பொருளே ஆனால் பொறுத்து கொள்வதை பொருட்கள் மதித்து மனதும் வைக்கும். இவங்க இருக்காங்களா, வாங்கிட்டு இந்த காலத்துல வெண்ணாயிரம் சரிங்களா. பொறுத்து கொள்வதில் வந்து பொருள் நம்ம எப்படி நகைக்கு எந்த அளவுக்கு உருவோம், அது போல பொருள்கள் மனதில் துணிப்பு வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிதானே. அப்போ வந்து நம்ம திரும்ப தள்ளிக்க விட்டார்கள். சம்திங் எழுதி நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு ஒரு காலம் வந்தா மனைச்சுவோம், அன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்தோம், அவனை பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா, சொல்லாத நீங்க பொறுமையா இருக்கீங்க, என்ன பண்றீங்க மனசுல சொல்றீங்க. அது மாதிரிதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொருள் மாதிரி மனதில் குறிப்பெடுத்து கொண்டு சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் நிறுத்தாரை கண்டித்தவரை திரும்ப தண்டிச்சாருன்னா அவரை யாரும் பொருளா நினைக்க மாட்டாங்க. ஏமாப்பா நல்லா படிச்சான் அடித்தா திரும்பி அடையலாம் சரிதான் கொன்றாங்கன்னா பொருட்டாக புதிந்து வைப்படம் மனதில் வைத்து உறுத்தார், உறுத்தார்ங்கிறது இணையான பெயரும். சரிங்களா, யாரும் விகித வினைய செய்தவரை இணையான நினைப்பேன். புதிந்து வினையச்சம், புரிந்து வினையச்சம் போவது மூலமா ஒன்று காரணமாக பொறுத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு ஒன்றும் துணை புகழ். ஒன்றும் துணையும்னா உலகம் உள்ளதையும் நடக்கும். ஒன்றும் துணைனா செய்யும் தேவையை பொறுத்து கொள்ளாது கண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம். இப்ப இவங்க அறிஞ்சாங்களா சரிதானே, அப்ப திரும்ப அடைஞ்சிட்டாங்கன்னா அடைஞ்சாங்க திரும்ப வர விட்டேன் ஒரு நாள் மட்டும் தான் ஃபாலோ சரிங்களா. ஆனா அதை பொறுத்து கொண்டால் அதை பொறுத்து கொண்டவுடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைநிறுத்தாங்க. சரிங்களா, நான் எழுச்சாங்க முடியவே இல்லை, அது பொறுத்து இருக்கேன் உலகம் உள்ளவரை சரிங்களா. பொறுத்தார் பொறுத்தார் எல்லாமே பேருங்க. அடுத்த திறனல கற்பிற செய்யும் வந்து அறப்பல செய்யாமல் என்று செய்யத்தகாத குடும்ப செயல்களை பிற தனக்கு செய்தாலும் குடும்பத்திற்கு வருத்தி அவர் அறக்குமான செயலை அவருக்கு செய்யாது விட்டல் நல்லது. சரிங்களா, ஒரு கோபத்துல வந்து சரிங்களா இவங்க வந்து அவங்க கையை வெட்டியிருக்காங்க, ஒரே வெட்டினாங்க பதிலுக்கு அவங்க உதவியுமா உதவிக்கிறது அவங்க விடுதியை விட்டான்னு வச்சுக்க வச்சுட்டு அதெல்லாம் கிளாஸ் கவனிக்கல. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன்ல, என்னுடைய புகழை வரைக்கும் இருக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்ப நமக்கு அவங்க தற்கொலை செய்யணும். சரிங்களா, திறனல்ல தற்கொலை செய்யணும். நோய் வந்து திறனல்ல செய்யாமல் என்று அவங்க எனக்கு சிறிய தப்பு தான். அவங்க மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பேசுங்க எனக்கு அவங்க சொன்னாங்க அது சரியா சரிதானே, அவங்க செய்யணும் தப்புதான். உங்களை நீங்க நான் பண்ணக்கூடாது, தவறாமல் செய்யக்கூடாது, அவங்க மற்றவர்களை செய்யக்கூடாது. அதனால செய்யாமல் இருக்கு இல்லாதவர்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. திறனல்ல செய்யத்தகாத நூல் வந்து துன்பத்துக்கு வருந்தி தற்பிறர் 7ஆம் வேற்றுமை துணை
சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்க? 7ஆம் வேற்றுமை வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா கூட எக்ஸாம் குரூப் 2 நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்க மாட்டீங்களா? வாரத்தோட செய்யணும் இழிவும் சிறப்பு இழிவு சிறப்புண்மை கொடுக்குறாங்க. முந்துக்கிறது கிடையாது. தாழ்ந்து போனேன் நொந்து போனேன் நொந்து வருந்தினேன். சரிதானே? அப்ப வினையரிச்சோம். அரண் திறன் ஈட்டு கொள்கிறது. அங்க அறம்னு வந்திருக்கும். என்ன வந்திருக்கணும்? அரண் திறம்னு வந்திருக்கும். அவன் ஈட்டு கொள்கிறது. கடைசியில வந்து கோழி மாறிடுது. சரிதானே? வீரியான் மிக்கவை செய்தாரை காந்தம் தருதியால் உண்டு. விகுதியான் அப்படின்னா சொற்பு பாருங்க. மனப்பெருக்கால் திமிரால் மனசெருக்கால் மிக்கவைனா தீமை தகுதியான பொறுமையால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க மனசெருக்கால் அங்க நிறைய துன்பம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஒரு பொறுமையாக செருக்கினால் தீமை செய்தார்கள் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். சரிதானே? பிறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாற்றும் ஒதுக்கிப்பவார். சொற்குறி பாருங்க. துறந்தவர் தான் பட்டினியை விட்டவர். சரிங்களா? துறவியா போனவர்ல அதுதான் பிறந்தவர். அன்னைக்கு எதுவும் வேணாம் போனவர்ல அதுதான். இறந்தா வரம்பு கடந்தவர். இன்னமா தீய நோக்கிப்பவரா பொறுத்தவர். நோக்கிப்பவராதுங்க. பிறந்தாரின் தூய்மை உடையவார் இறந்தார் வாய் இன்னாற்றும் ஒதுக்கி. யார் வந்து எல்லாத்தையும் திறந்து பெருந்தாரோ நீங்க எதுக்கு வேணாம் அப்படின்னு பட்டினிலாம் விட்டு அவ்வளவுதான். சரி, அவரை விட சிறந்தவர் யாரு? வரம்பு கடந்து பேசுவதையும் தீய சொற்களையும் பொறுப்பு இருக்கும். கேவலமா அசிங்கமா துப்புவாங்க. என்ன பேசலாம் அப்படி நான் பேசுறேன் இன்னொரு தான் பேசுறேன். சரிங்களா? நீங்க பொறுத்து சரிங்களா? அப்ப பிறந்தவரை விட நீங்க மேலானவரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்தார் பட்டியலையாதான் பார்த்து சொற்கள் பார்க்கிறேன். பிறந்தார் எல்லா நோக்கி விளையாடு இருக்கிறது என்ன சொல் இன்னாத சொல் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால தாக்கிட்டு போனதால ஈடுகிட்ட எதுவுமே கிடையாது. சரிங்களா? உண்ணாது ஒரு நோற்பா பெரிய சொல்வது உண்ணாச்சு நோப்பாரி உண்ணா நோக்கு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட நம்ம இருவரின் தீய சொற்களை பொறுத்துக்கிட்டவரே மேலானவர் ஆவார். நோப்பார்னா 3 பேர் கொள்கிறார். இன்னா சொல்லுவா உண்ணாதுன்னா இணையச்சம். உண்ணாது என்னதுங்க? இணையச்சம். சரிங்களா? சாப்பிடாம இருக்கிறது. இவங்க எல்லாம் பசிக்குதா? பசிக்காத. சரிங்களா? சரிங்களா? இப்படி சாப்பிடாம நோன்பு இருப்பதுல அது பெரிய விஷயம். சாப்பிடாம விருந்தா இருக்கிறோம்ல அது பெரிய விஷயம். சரிங்களா? ஆனா அதை விட பெருசு தெரியுமா? நம்மள தீய சொல்வாங்க இருக்கிறாங்கல்ல அதை பொறுத்து சொல்லுவாங்க அதை விட பெருசு. சரிங்களா? ஆசிரியர் திருவள்ளுவர் திருக்குறளை நடத்துறாங்க. நமக்கே முடிதனா கொண்டாட வகையில் பொறுமை கருத்து இருக்கிறது. ஒரு நாட்டு மட்டும் அவங்களோட இதெல்லாம் அப்படின்னா எல்லாருக்குமே பொறுப்போம். இல்ல அவங்க திருக்குறள்லயே எல்லாமே இருக்குங்க. நம்ம ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது முடிவு எடுக்கணுமோ அதை பொருத்தி பார்த்து கூட முடிவு எடுத்துருக்கீங்க. சரிங்களா? இப்ப வந்து எக்ஸாம்பிள் அப்படிலாம் போயிட்டோம். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை சரிங்களா? அப்ப வந்து திரும்ப முயற்சி போடுங்க. சரியா? அது போல சப்போஸ் வந்து நல்லா படிச்சோம் ஃபெயில் ஆயிட்டோம். சூழலையும் பொருட்டும் காண்பர் அது உயர்த்து போகணும் இருக்கும். நம்ம வந்து அந்த ஊர்னா வந்து இறைவனால் விதிக்கப்பட்டது அது மாதிரி யோசிக்கலாம். இப்ப காலத்துடைய இது அப்படி ஊர்ல கூட பண்ணீங்கன்னா அரசு ஊழியர் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்கும். இருந்தா கூட நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அரசு ஊழியர் ஆயிடலாம். உண்மையும் காண்பது அதாவது அது இன்னொன்று இருக்கும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் உட்காரதான் இருக்கும். ஃபெயிலா போயிட்டீங்க. சரிங்களா? உங்க வீட்டுல உங்க ஜாதகத்துல நீங்க உங்க அடுத்த வேலையிலே இல்லவே இல்லை அப்படின்னு அரசு அதெல்லாம் சப்போஸ் வந்து நீ நல்லா முயற்சி பண்ணி தோல்வி அப்படிங்க நல்லா எல்லாம் வந்து அது பொறுப்பு. ஆசைப்பிடிப்பு திருவள்ளுவர் திருக்குறளை நினைச்சு அதெல்லாம் பார்த்தோம். எல்லா நாட்டினருக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டுல இருக்கிறது மட்டும் பொருந்துமா? இந்தியாவில இருக்கிறது மட்டும் பொருந்துமா? பாகிஸ்தான்ல இருக்கிறது இங்கிலாந்துல இருக்கிறவங்களுக்கு இதுதான். நீங்க இங்கிலாந்துல இருக்கிறவங்க பொறுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்களே யாரை பாக்கலாம்? நீங்க யாராவது காலமா திட்டிட்டு அவங்களே உங்கள்கிட்ட திரும்ப பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு மரியாதை வச்சு விசேஷமா இது அவங்க வந்து பரவாயில்ல அப்பதான் வந்து மேல கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க திரும்ப நம்ம உதவி பண்ணாங்கன்னா அப்படிதானே பண்ண சொல்றாரு.
நம்ம நமக்கு ஏதாவது இன்னா செய்தாலுக்கும் இனியவா செய்யாட்டால் என்ன பயத்தோடு சார்பு உங்களுக்கு தீமை செஞ்சவங்க நீ என்னதான் பண்ணலாம் உண்மைதான் பண்ணலாம் ஒரு தீமை செய்தவங்க நீ என்னதான் பண்ணலாம் உண்மைதான் பண்ணலாம் ஏன் அது பாத்தீங்கன்னா நாயனார் தேவன் முதல்பாளர் தெய்வ புலவர் நாற்பகலார் வாதம் நம்பி இதெல்லாம் அவரால் இன்னும் சில சிறப்பு எழுதுவது எல்லாம் திருவிழாவுடைய சிறப்பு இதை காலங்கள் 31 என அறிஞர் கூறுவார் இந்த திருமுறை கூட திருமுறை திருநா செல்வம் திருநாளுங்க செல்வம் திருச்செல்வம் படிக்கலாம் சொல்லுவான் திருநா சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு பல புகழ் இருக்கு உடல் குறுகிய அடிவுடையது 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பா வகை முதலடிகள் 4 சீர்கள் இருக்கும் அடுத்தடிகள் 3 சீர்கள் இருக்கும் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் 3ஆம் பகுதி மூன்று பிரிவு முப்பெரும் பிரிவுகளை உடையது அறத்துல பாத்தீங்கன்னா 38 அதிகாரம் பொருள் 70 இன்பத்துல 25 சரிதானே அப்ப 133 அதிகாரம் 38 70 25 38 70 25 அதான் பொருள் இன்பம் 70 சரியா இது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இவருக்கு 17 மேல் கணக்கு பார்த்திருப்பாங்க பார்த்துப்பார் 17 கீழ்கணக்கு நூல் போன நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவர் மாலை 53 புலவர்கள் 55 பாடல்கள் 53 புலவர்கள் 55 திருக்குறளுக்கு அந்நாளிலே 13 உரை எழுதினார் இதுல திருவள்ளுவர் மாலை திருக்குறளின் சிறப்பை கூறுகிறதுன்னு சொல்லுவோம் திருக்குறளுக்கு 16 அப்பயே உரை எழுதியிருக்காங்க இவ்வுரையின் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர் சாமம் அதாவது இவரை பரிமேலழகர் உரையை சிறந்தது என்பர் சாமம் சரிதானே ஏற்கனவே சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க திருக்குறளின் முதல் உரை மாறுமா திருக்குறளின் சிறந்த உரையை பரிசாசனம் திருக்குறளின் சிறந்த உரையை பார்த்தீங்கன்னா முதல் உரைதான் முதல் உரை வினப்புதவருடைய உரை அப்படிதானே சிறப்பான உரை அப்படின்னா திருக்குறளின் சிறப்பான உரையை படித்து விட்டார்கள் திருக்குறளின் சிறப்பான உரையை படித்து விட்டார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறளின் முதல் உரை திருக்குறளின் முதல் உரை அவருடைய உரைதான் முதல் உரை அதே சமயத்துல சிறப்பான உரை அப்படின்னா பரிமேலழகர் அப்ப திருக்குறளின் சிறப்பான உரையை படித்து விட்டார்கள் திருக்குறளின் சிறப்பான உரையை படித்து விட்டார்கள் இன்னும் பல திருக்குறள் உரை எழுதி வருகின்றன அதுல பாத்தீங்கன்னா அந்த 11 அவங்க பேர் கொடுத்தாங்க தருமார் மணப்படுவார் தாமட்டார் நெச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மங்கள பரிமேலுமார் காளிங்கர் இங்கிலாந்து மகாராணி இல்லையா விக்டோரியா காலையில் கண்பிடித்ததும் முதலில் படித்ததும் திருக்குறள் காலையில் சொல்லி இனி திருக்குறள் தான் படிப்பாங்களாம்